பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கையெடுத்து வணங்கி கட்டி அணைத்து அன்பை பரிமாறிக்கொண்ட காட்சியை கண்டு பாட்டாளி மக்கள் கட்சியினரும் பாரதிய ஜனதா கட்சியினரும் கொண்டாடி ஆர்ப்பரித்து அந்த பொதுக்கூட்டத்தில் விசில் சத்தம் காதை கிழித்தது. திமுக கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியை கண்டு தூக்கத்தை தொலைச்சிக்கிட்டு நிற்குது. இன்று சேலம் மாநகரில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய பொதுக்கூட்ட மேடையில தேசிய ஜனநாயக கட்சியினுடைய கூட்டணியினுடைய கட்சியின் தலைவர்கள்லாம் அமர்ந்திருக்கிறாங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேடையே அத்தனை தலைவர்களையும் கடந்து வந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களுடைய கைகளை பிடிச்சி கட்டி அணைச்சி 15 நிமிடத்திற்கும் மேலாக நலம் விசாரித்து அன்பை பரிமாறிக்கொண்டது காட்சியை கண்டு அங்க குழுமி இருந்த பாட்டாளிகள் அத்தனை பேரும் கொண்டாடி இருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவுல உற்சாகம் எழுந்திருக்கு. இந்த கூட்டணியுடைய வெல்வதற்கு சாட்சியாக அமைஞ்சிருக்கு இந்த பொதுக்கூட்டம். இந்த பொதுக்கூட்டத்துல இன்று காலை பாரதிய ஜனதா நேற்று இரவு பாரதிய ஜனதா கூட்டணி அறிவிக்கப்பட்டு இன்று காலைக்கு 7 காணுச்சு. இந்த இடைவெளியில பல்லாயிரக்கணக்கான பாட்டாளிகள் இந்த பொதுக்கூட்டத்துல கலந்திருக்கிறாங்க. மருத்துவர் ஐயா அவர்கள் ஆணையிட்டு விட்டால் பாட்டாளிகள் செய்து முடிப்பார்கள் என்பதற்கு இது சாட்சியாகவும் இருந்திருக்கு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தங்கள் கூட்டணியில் இருக்க வேண்டும், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆதரவு நமக்கு வேண்டும். மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய தேசத்துல தலைச்சிறந்த தலைவரான மருத்துவர் ஐயா அவர்களுடைய ஆலோசனை நமக்கு தேவை. நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்று நரேந்திர மோடி அவர்கள் தனிப்பட்ட முறையில் சிரத்தை மேற்கொண்டு மருத்துவர் ஐயா அவர்களுடன் நேரடியாக பேசி இந்த கூட்டணியை உறுதிப்படுத்தியிருக்கிறார். கடந்த 10 ஆண்டுகள் மட்டுமல்லாமல் இனி வரக்கூடிய ஆட்சி நிச்சயமாக பாரதிய ஜனதா தான் ஆட்சி அமைக்கப் போகின்றார்கள். அந்த ஆட்சியில் மருத்துவர் ஐயா அவர்களின் ஆலோசனைப்படி பல திட்டங்கள் வர இருக்கு. பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமுதாய மக்களின் உரிமை நிலைநாட்ட இருக்கு. மீண்டும் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்த நரேந்திர மோடி அவர்கள் பாரத தேசத்தின் தலைமை பொறுப்புக்கு வர இருக்கிறார்கள். இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமைச்சிருக்கு. நன்றி.